Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணக்கூடிய சில விஷயங்களால் உங்கள் குழந்தையோட பர்த் வெயிட்டு, அதே மாதிரி குழந்தையோட அப்பியரன்ஸ், குழந்தைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சில இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தெரியாமல் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனால் அது தெரியாமல் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவு பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஆரோக்கிய உணவில் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் டெலிவரி ஆன பிறகு பால் சுரப்பு அதிகமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவையான என்னென்ன ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம தெரியாமல் அதே சமயத்தில் ஆசையினால் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் கர்ப்ப காலத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம குழந்தையை பாதிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது. அதாவது இனிப்பு வகைகளை, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி வெள்ளை சக்கரை சேர்த்து செய்யக்கூடிய உணவுகள், இது எல்லாத்தையுமே அதிகமாக எடுத்துக்கிறது. அதே மாதிரி மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்களை எடுத்துக்கிறது. இது நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா டயபெட்டிஸ், அதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா அது குழந்தையோட ஃப்யூச்சரையும் பாதிக்கும். அவங்களுக்கும் டயபெட்டிக் கண்டிஷன் வரலாம். அதே மாதிரி அவங்களோட பாடி வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கும் பிறக்கும்போது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் யாரெல்லாம் ஒரு கப்புக்கும் குறைவாக பால் குடிக்கிறாங்களோ, அதாவது கவுஸ் மில்க் எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டில் பிறந்திருக்காங்க. அதாவது வெயிட் கம்மியாக பிறந்திருக்காங்க. யாரெல்லாம் அதிகமாக பால் எடுத்து குடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை நல்ல போஷாக்காக நல்ல வெயிட்டோட நல்லபடியாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பால் குடிக்கிறது சில பேர் என்ன சொல்லுவாங்க, கர்ப்ப காலத்தில் ரொம்ப அதிகமாக பால் குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கஃபைன் எடுத்துக்கிறது, அதிகமாக காஃபி இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிறது, கஃபைன் உள்ள பொருட்கள். கஃபைன் அப்படிங்கிறது காஃபியில் மட்டும் கிடையாது, நம்ம குடிக்கக்கூடிய பெவரேஜஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அளவுக்கு அதிகமாக கஃபைனை நம்ம எடுத்துக்கக்கூடாது. சாக்லேட்ஸில் கூட கஃபைன் இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா இன்ட்ராயூட்டரின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது IUGR. இந்த பிரச்சனைனால குழந்தை ரொம்ப அண்டர் வெயிட்டாக, குறுகலாக, வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் பீனட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு இந்த பீனட்ஸ் அலர்ஜி, இல்லை உடம்புல இந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸ் இது எதுவுமே வராமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ பீனட்டில் நிறைய ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சியும் அது நல்லபடியாகவே பூஸ்டப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷனை தவிர்க்கணும். அதிகமாக பொல்யூஷன் இருக்கிற ஏரியாவில் நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையோட லங்ஸை பாதிக்கும். குழந்தை ரொம்ப வெயிட்டில் கம்மியாக உள்ள ஒரு குழந்தையாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்லெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். இதனால தான் குழந்தை பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க நல்ல ஹேரோடவும், சில குழந்தைங்க ஹேர் இல்லாமையும் பிறக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.